Hi friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம கார்த்திகை ஸ்பெஷலா கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இந்த கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது எங்க ஊர் ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். எங்க ஊர்ல வந்து ட்ரெடிஷனலா இது இப்படிதான் பண்ணுவாங்க. இதுக்கு ஏத்தவாறு என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம பண்ணணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன். சோ மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. இந்த கொழுக்கட்டைய நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாம இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பாத்துடலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை பண்றதுக்காக சரியா 2 கப் அளவு பச்சரிசியை நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஊர்ன அரிசியை பாத்தீங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு அதை ஃபேன் காத்துல வச்சு நல்லா இந்த மாதிரி உலர்த்தி எடுங்க. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுமே அதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம். ஃபேன் காத்துக்கு அடியில வைக்கல அப்படின்னாலும் நீங்க வெயில்ல ஒரு 3 மணி நேரம் நல்லா வெயில்ல போட்டீங்கன்னாலும் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரும். அதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு 7ல இருந்து 8 ஏலக்காய் கண்டிப்பா சேர்க்கணும். இது கூடவே சுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை இந்த அளவுக்கு நல்ல மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு புட்டு மாவு இருக்கும்ல அந்த பதத்துக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப இதை மாத்தி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு பதிலா நீங்க வந்து பச்சை பயிர் இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இதோட வாசனை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கமகமன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதோட கலரும் கொஞ்சம் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகுறது வரை நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம். இதை மாத்தி வச்சுட்டு இப்ப அதே கடாயில சரியா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவா தான் எடுக்கணும். நீங்க டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலா இந்த மாதிரி பண்ணும்போதுதான் நல்ல சுவையா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம இந்த கடாயில சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். லோ ஃபிளேம்ல வச்சு பொறுமையா நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது லேசா ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இது ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு தான் சேர்க்கணும். வறுக்காம நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா கண்டிப்பா கெட்டு போயிடும். அதனாலதான் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது. இப்ப பாருங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்ப இதையும் நம்ம மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு இப்ப அதே கடாயில ஒரு 1/4 கப் அளவை விட கொஞ்சம் கம்மியா தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ஜாங்கிரி சேர்க்கணும், சர்க்கரை. இதுக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்துக்கலாம், இல்ல சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து வெல்லம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும். வெல்லம் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல இந்த மாதிரி நல்ல கலரா இருக்கக்கூடிய வெல்லமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப இதை நல்லா காய்க்கணும். இதுல பாகு பதம் எல்லாம் தேவையில்லை. இது வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு கூடவே வறுத்து எடுத்து வச்சோம்ல பாசிப்பருப்பு அதை சேர்த்துடலாம். அது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் முழுவதுமா எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாசிப்பருப்பு அப்புறமா இந்த தேங்காய் எல்லாமே மாவு கூட நல்லா கம்பைன் ஆகி மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இந்த டைம்ல நம்ம சர்க்கரையை ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து எடுங்க. நீங்க அதிகமா சர்க்கரை பாகு வந்து காய்ச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். அதனாலதான் பார்த்து பக்குவமா சேர்க்கணும். ஆனா நான் சேர்த்திருக்கக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நேரடியா எல்லாத்தையும் சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ ரெண்டாவதா நான் இருக்கக்கூடிய எல்லா பாகையுமே இதுல சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமே கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. எந்த அளவுக்கு இந்த பாகு வந்து இந்த அரிசி மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகுதோ கொஞ்சம் கொஞ்சமா அரிசி மாவு வந்து நல்லா இளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த உருண்டை கலையாம அப்படியே இருக்கணும். அதான் சரியான பக்குவம். இப்ப பாருங்க சூப்பரா நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆயிருச்சு. இப்ப பாருங்க ஒரு பிடி பிடிக்கும் போது அது அப்படியே இருக்கணும். அதுதான் மாவோட கரெக்டான பதம். இந்த மாதிரி இருக்கணும்.
இப்ப வந்து மாவு ரெடி ஆயிருச்சு. இனிமேதான் நம்மளுக்கு முக்கியமான இது வந்து ட்ரெடிஷ்னலாவே இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது வந்து பிரிஞ்சி இலை, பே லீவ்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரியாணிக்கு நம்ம போடுவோம்ல அதே இலை. ஆனா அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே வந்து பறிச்சு எடுக்கணும். உங்களுக்கு கிடைச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது யூஸ் பண்ணுங்க, நல்லா வாசனையா இருக்கும். இப்போ இது கூடவே தென்னை ஓலையில இருக்கக்கூடிய குச்சி இதுவும் கண்டிப்பா தேவை. இதையும் வந்து கிடைச்சு அப்படின்னா இதையும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப இந்த பிரிஞ்சி இலைய நான் வந்து 2ஆ கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி சுத்தி எடுங்க. இது ஈஸியா சுத்தலாம். சுத்தி எடுத்துட்டு நம்ம தென்னை ஓலையோட குச்சி இருக்குல்ல அதை வந்து பேக் சைட்ல வச்சு இந்த மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா இது வந்து அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சி இலையில எல்லாம் வச்சு நாங்க வந்து கொழுக்கட்டை வைப்போம். அது நல்ல மணமா ஒரு 5 days 6 days வரைக்கும் நல்ல மணமா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா இதை வச்சுதான் நாங்க வந்து கார்த்திகைக்கு பண்ணுவோம். இப்போ இந்த பிரிஞ்சி இலையில வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள மாவு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தே வைங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு மாவை வந்து உள்ள நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த இலையை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இனிமே ஆவியில நல்லா வேக வைக்க போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி இருக்குன்னு. இதுக்காக இட்லி பாத்திரத்துல நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஆவியில வேக வைக்க யூஸ் பண்ணுவோம்ல தட்டு அதை வைங்க. வச்சுட்டு இதுல வந்து நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே ஒன்னா நல்லா அடுக்கி வச்சிருங்க. இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சுட்டு இப்ப நம்ம மூடி போட்டு இதை கண்டிப்பா ஒரு 20 to 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக வச்சே ஆகணும். இது உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகி வரணும். அதனால கண்டிப்பா நல்லா வேக வைங்க. இப்ப இது நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கும். இதை வந்து லேசா மேல தொட்டு பாருங்க, அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்திருக்குன்னு. இதை வந்து கண்டிப்பா ஒரு 30 மினிட்ஸ்க்காவது நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இது வந்து சும்மாவே நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மணமா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் கார்த்திகைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.